தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் கரூருக்கு நேரில் செல்ல முடியாத நிலை இருப்பது பலரது விமர்சனங்களையும் பெற்று வந்த நிலையில் தற்போது 12 நாட்களுக்கு பிறகு வீடியோ காலில் அந்த மக்களை விஜய் அவர்கள் நலம் விசாரித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வீடியோ கால் மூலமாக விஜய் தங்களுக்கு ஆறுதல் அளித்ததாகவும் குடும்பத்தினரின் நலம் விசாரித்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். என்னோட பேர் சத்யவன் சார். ஏமூர் புதுலேருந்து பேசுகிறேன். இதுமாதிரி விஜய் பிரசாத் வந்தப்போ என்னோடய மனைவியும் மகளே இறந்துட்டாங்க. என் மனைவி பேர் வந்து பிரியதர்ஷினி, மகள் பேர் வந்து தர்ணிகா. மனைவி வயசுக்கு வந்து 38, மகளுக்கு வந்து 14 வயசு ஆகுது. இது மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க சார். தாவேகா தலைவர் விஜய் வந்து உங்களுக்கு கால் பண்ணாருங்களா? இல்லை சார், அவங்க வந்து சார்பாக வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ காலில் வந்து போட்டு கொடுத்தாங்க. வீடியோ காலில் பேசினேன் சார். ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்பு வந்து நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ரொம்ப வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ரொம்ப கையெழுத்து இது பண்ணிவிட்டு நேரடியாக எதாக இருந்தாலும் நேரடியாக வரான்னு பேசிக்கலாம். நான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அண்ணனாக இருக்கிறேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது சார்.